ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 34ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு விளக்கத்தை இந்த ஊடகத்திலே பல நேரங்களில் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் யாராயிருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்ன செய்கிறார், வாட் காட் டஸ் ஃபார் மீ. இந்த வார்த்தையை 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே 7 முறை ஒரு வார்த்தை வருகிறது, எனக்கு 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 எனக்கு. அன்பானவர்களே, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். நாளிலே அந்த 34ஆம் சங்கீதத்துல ஒரு 7 முறை எனக்கு செய்கிறார். என்னவெல்லாம் தேவன் இந்த நாளில் உனக்கு செய்ய விரும்புகிறார். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆங்கிலத்திலே he heard me, எனக்கு செவி கொடுக்கிறவர். அன்பு தேவ பிள்ளையே, இந்த பூமியில பிள்ளைகள் செவி கொடுப்பதில்லை, உலகம் செவி கொடுப்பதில்லை, அநேக மனைவிமார்கள் செவி கொடுப்பதில்லை, தலைவர்கள் செவி கொடுத்து கேட்பதே இல்லை. உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கண்ணீர் செவி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அரசியல்வாதிகளும் இல்லை, ஆன்மீகவாதிகளும் இல்லை. நீங்க எத்தனையோ பேர் சொல்ல முடியாத மன அழுத்தங்கள், மனபாரங்கள், இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நான் அவரை தேடினேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் தேடல் ஒரு நாள் வீணாகாது, உன் தேடல் ஒரு நாளும் பயனற்று போகாது. உன் தேடலுக்கு நிச்சயம் பயன் உண்டு, பலனும் உண்டு, பலனும் உண்டு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த பூமியிலே யார் செவி கொடுக்கிறார்களோ இல்லையோ, எத்தனையோ பேர் இந்த முதியோருடைய அந்த கூக்குரல், அழுகையின் கூக்குரல் செவி கொடுப்பதே இல்லை. நேற்று கூட ஒரு பேட்டியிலே வாசித்தேன். ஒரு பிரபல திரைப்பட ஒரு டைரக்டர், அவருடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே அவர் எவ்வளவு பேர் குரல் கொடுத்தாராம். ஒரு பெரிய திரைப்பட நடிகர், அவர் பார்போற்று நடிகர். அவருடைய பலவீனத்தின் மத்தியில ஒரு நாள் படுக்கையில அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டுகிறார், ஒருத்தர் கூட வரலையா. அதை அவரே சொல்லுகிறார் தன் மரண வாழ்க்கை முடிவுல. ஒரு பிரபல நடிகர். அப்படியா யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரபலங்கள், பார்போற்றும் உலகம் போற்றும் ஒரு பெரிய ஜாம்பவான். ஆனால் அவர் அந்த படுக்கையில் இருக்கும் போது வழியினால், நெஞ்சு வழியினால் துடிக்கிறார். இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கிறார், வீட்டுல பேரை சொல்லி ஒருத்தர் வரல. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் அவர் ஆத்திரமாய் உங்களை தப்புவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் உன்னை ஆத்திரமாய் தப்புவிக்கிறவர் கர்த்தர். இரண்டாவது அந்த வார்த்தை அதே 4ஆம் வசனத்துல, அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். என் செய்தி என்னவென்றால், என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும், வியாதியின் பயம், எதிர்காலத்தின் பயம், மரண பயம், வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களும், பயம் இல்லாத மனிதர்களே இல்லை. என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இரண்டாவது he hurts me, இரண்டாவது என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த உலகமே அவன் அதாவது நம்முடைய துன்பத்தை விரும்புகிறது, நம்முடைய வியாதியை விரும்புகிறது, நாம் நிந்திக்கப்படுவதை விரும்புகிறது, பிரயாசப்படுகிற உலகம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, விடுவிக்க கூடாத, மீட்கப்படக்கூடாத பல காரியங்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். எய்தான் ஏச 50 அவங்க சொன்னார், மீட்க கூடாதபடி, விடுவிக்க கூடாதபடி என் கரம் குறுகியிருக்கிறதோ இல்லை என்பார்களே. உங்களை மீட்கிற ஒருவரை கடனில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். There is a God who can deliver you. ஒருவேளை குடிப்பழக்கத்திலிருந்து, தவறான பழக்கத்திலிருந்து, தவறான உறவுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கலாம். உங்களை விடுவிக்கிற கர்த்தர். A total deliverance for a total life. உங்களை விடுவிக்கும் ஆண்டவர் அவர். மூன்றாவதாக அந்த வார்த்தை எனக்கு 5ஆம் வசனத்துல, 5ஆம் வசனம் அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது, he illuminates me. அதாவது 5ஆம் வசனம் அந்த தமிழ்ல அந்த வார்த்தை, அதாவது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆங்கிலத்திலே
இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, he illuminates me. தமிழ்ல அவர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது, ஆனா ஆங்கிலத்துல என்னை என்ற வார்த்தை இருக்குது. he illuminates me. அவர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். ஊழியத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல எங்கெல்லாம் வெட்கப்பட்டாயோ, எங்கெல்லாம் தலைகுனிந்திருந்தாயோ, எங்கெல்லாம் அன்பாவிலே நீ சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, அந்த இடத்துல உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற கர்த்தர். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இங்க ஆங்கில வேதத்துல he illuminates me. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். உன் ஊழியத்திலே, உன் வாழ்க்கையில, அன்பாவிலே நீ செய்கிற தொழிலே, உன் அலுவலகத்திலே அவர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற கர்த்தர். முடிந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். எல்லா நிலைகளிலே உலகம் ஒருவேளை அழுத்தலாம், மனிதர்கள் அழுத்தலாம், மனிதர்கள் உங்களை மூடி மறைக்கலாம், மனிதர்கள் உங்களை அன்பாவிலே உங்கள் வாழ்க்கையை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்க பண்ணலாம். ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அதாவது உங்களுக்கு அந்த மனத்தாங்கள் தேவையில்லை. அவர் பிரகாசமா இருக்கிறார், இவர் பிரகாசமா இருக்க இல்லை. அதே தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க செய்வார். நீ எந்த நிலையில் இருந்தாலும், குழியில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், அந்த காலத்தில் இருந்தாலும், ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், there is a God who can illuminate. உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் அவர். நான்காவதாக ஒரு வார்த்தை விரும்புகிறேன். 6ஆம் வசனத்துல இந்த வார்த்தை, அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். அந்த 6ஆம் வசனத்துல he saves me. தமிழ் வேதத்துல இந்த ஏழை எடுப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல he saves me. அதாவது என்னை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளைலாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உன்னுடைய இடுக்கங்கள் யாருக்கும் தெரியாது, உன்னுடைய வேதனை யாருக்கும் தெரியாது, உன் பாடுகள் யாருக்கும் தெரியாது, உன் துன்பங்கள் யாருக்கும் தெரியாது, உன்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது. There is a God, he can deliver you. தமிழ் வேதத்துல அந்த வார்த்தை போட்டிருக்குது, he can save you. ஆங்கிலத்துல he can save. தமிழ்ல எல்லா இடுக்கங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை he, அதாவது ஒவ்வொரு இடத்துலயுமே me என்ற வார்த்தை வரும். he hears me, இரண்டாவது he delivers me, மூன்றாவது he illuminates me, நான்காவது he saves me. ஆங்கிலத்துல எனக்கு செய்தார். 6ஆம் வசனம் கேட்டார், இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கினார், ரட்சித்தார். தொடர்ந்து 5வது குறிப்பு 7ஆம் வசனத்துல அவர் சொல்லப்பட்ட வார்த்தை he guards me. 7ஆம் வசனத்துல என்னை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு நண்பது பிள்ளையே, ஆங்கிலத்துல he guards, GUARDS, உன்னை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார். ஒருவேளை நீ அந்த எத்தாவை போல சொல்லலாம், கிதியோனை போல சொல்லலாம், என் குடும்பத்தில் நான் சிறியவன். இல்லை அன்பானவர்களே, சிறியவனாகிய உங்களை வேதம் சொல்கிறது சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒருவேளை எண்ணிக்கையை பார்க்க வேண்டாம், திரளான கூட்டங்கள் இருக்கலாம், பணபலம், ஆள்பலம், அரசியல் பலம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி பாளையம் இறங்கி உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். அநேகருக்கு அந்த ஒரு பயம் இருக்கிறது. அதாவது மக்களை பார்க்கிறோம், அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், நிறைய கூட்டத்தை பார்க்கிறோம். இல்ல, உன்னை சூழ பாளையம் இறங்குகிறவர் கர்த்தர். He is the one always guiding you. உன்னை நடத்தும் தேவன் மட்டுமல்ல, உன்னை சுற்றிலும். அந்த வார்த்தையை படிக்கிறேன் 7ஆம் வசனத்துல, அதாவது சூழ பாளையம் இறங்கி எப்பக்கத்திலும். இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிறோம், எத்தனையோ பாதுகாப்பு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு, ஆனாலும் அவர்கள் சூழப்படுகிறார்கள். ஜான் கென்னடி, அன்னை இந்திரா காந்தி அவர்கள், எத்தனை பாதுகாப்பு, எத்தனை அவர்களை சுற்றி அங்க இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை இராணுவங்களையும் தாண்டி அவள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி உன்னை விடுவிக்கிறேன். Not only I guarded you, I protect you. உன்னை பாதுகாக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பாதுகாக்கும் கர்த்தர், பராமரிக்கும் கர்த்தர், உன்னை சுற்றிலும் வேலையடைக்கும் கர்த்தர். யோபையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்தவர் உங்களையும்
உங்கள் குடும்பத்தையும் வெளியெடுத்து பாதுகாப்பார். என்னுடைய செய்தி என்னவென்றால், எனக்கு செய்தார். அன்பானவர்களே, இஸ் a God of personal. தனிப்பட்ட குடும்பத்துக்கு, தனிப்பட்ட ஊழியத்திற்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர். இந்த வார்த்தை சொல்கிறது, he delivers me and he answers me. மூன்றாவது, he illuminates me. நான்காவது, he saves me. ஐந்தாவது, he guards me. என்னை சூழ பாளையம் இறங்கி என்னை பாதுகாக்கிறார். ஆறாவதாக 8ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி இருக்கிறது. தமிழ் பைபிள்ல, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேதாகமத்துல he bless me. he bless me. தமிழ்ல பாக்கியவான், ஆங்கிலத்துல he bless me. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது 34ஆம் சங்கீதத்தினுடைய அடைப்புக்குறியில. அன்பானுடைய தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தி விடப்பட்ட போது பாடின சங்கீதம். ஒருவேளை நீங்கள் அன்பானவர்களே சூழ்நிலைகளால், சந்தர்ப்பங்களால், உறவுகளால் துரத்தி விடப்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, I protect you. அந்த வார்த்தை இந்த நான் படித்த 8ஆம் வசனத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறது, he bless me. உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் அவர். தொடர்ந்து 9, 10 அதுல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் வேதத்துல ஒரு நன்மையும் குறையப்படாது. 10ஆம் வசனம் 2 வார்த்தை இருக்குது. 9ல குறைவு இல்லை, குறைவுபடாது. எனக்கு குறைவு இல்லை, எனக்கு குறைவுபடாது. ஆங்கிலத்துல he sustain me. தமிழ் வேதத்துல 9ஆம் வசனம் குறைவு இல்லை, அடுத்து குறைவுபடாது. நிச்சயத்தின் வார்த்தை, உறுதியின் வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, அவர் வாழ்ந்து பிறக்கிற ஒரு வார்த்தை. குறைவு இல்லை, he sustain me. ஒருவேளை நிற்க முடியவில்லை, நிற்க பலன் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை, எப்பக்கமும் அன்பார்களே நீங்கள் தாக்கப்படலாம். பாடுகள் மேல் பாடுகள், போராட்டங்கள் மேல் போராட்டங்கள், ஒரு திரள் கூட்டமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், குறைவு இல்லை, குறைவுபடாது. நிறைய தேவை இருக்கலாம். திருசையில வாசிக்கிறோம், தேவைகளுக்கும் முடிவு எண்ணிக்கையே இல்லையா. there is no number for the need. தேவைகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. எண்ணிக்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஆனால் தேவைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. தேவன் சொல்கிறார், I sustain you. தமிழ் ஆங்கிலத்துல he sustain me. குறைவு இல்லை, குறைவுபடாது. நான் திரும்ப ஒரு முறையாக அந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்துகிறேன், திரையிலும் பாருங்கள். நம்பர் 1, he hears me. செவி கொடுக்கும் ஆண்டவர். இரண்டாவதாக delivers me. என்னை விடுவிக்கும் ஆண்டவர். மூன்றாவதாக illuminates me. என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஆண்டவர். நான்காவது குறிப்பு, he saves me. என்னை ரட்சிக்கும் ஆண்டவர். ஐந்தாவது, he guards me. என்னை சுற்றி பாளையம் இறங்கி என்னை பாதுகாக்கும் ஆண்டவர். ஆறாவது, he bless me. என்னை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஏழாவது, he sustains me. ஒவ்வொரு நாளும் என் குறைவுகளிலே, என் பலவீனங்களிலே, என் இல்லாமையில he sustain. தமிழ் வேதத்துல குறைவு இல்லை, குறைவுபடாது. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே குறைவு இல்லை, குறைவுபட மாட்டாய். அந்த இது தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ளுவோம், துதிப்போம், ஆராதிப்போம், ஊழியம் செய்வோம். தொடர்ந்து தேவன் நன்மைகளை செய்ய வேண்டுமானால் பல வார்த்தைகளை சொன்னேன். செவி கொடுத்தார், விடுவிக்கிறார், உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, குறைவில்லாமல் நடத்துகிறார். இவர்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 5 காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை ஆங்கிலத்தில் தமிழ் சொல்ல. நம்பர் 1, the declaration, உங்களுடைய அறிக்கை. இரண்டாவது, your testimony, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, உங்களுடைய அழைப்பு. நான்காவது, தேவனுடைய அந்த போதனை. ஐந்தாவது, முடிவு. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், டிக்ளரேஷன். இரண்டாவது, இன்விடேஷன். மூன்றாவது, இன்ஸ்ட்ரக்ஷன். நான்காவது, கன்க்ளூஷன். கவனிங்கள். முதலாவது, அதை குறித்த ஒரு தெளிவு. எனவேதான் அந்த வார்த்தை 1, 2, 3 இப்படி ஆரம்பிக்கிறது. நான் இக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது
அது கடினமான ஒன்று. வாழ்க்கையின் பல நிலைகளிலே, பல சூழ்நிலைகளிலே, பல சந்தர்ப்பங்களிலே. பட் திஸ் மஸ்ட் பி அவர் டிக்ளரேஷன். இதுதான் நம்முடைய அறிக்கையா இருக்க வேண்டும். கடினமான ஒன்று, சவாலான ஒன்று. எக்காலத்திலும். இரண்டாவது, எந்த நேரத்திலும். 2 வார்த்தை, எக்காலத்திலும், எப்போதும். சூழ்நிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை. மாறி வரும் ஒரு உலகம், மாறி வருகிற ஒரு உலகம், மாறி வருகிற மக்கள், மாறி வருகிற சூழ்நிலைகள். இதுக்கு மத்தியில 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டது, எக்காலத்திலும், எப்போதும். நேரத்தை குறிக்கவில்லை, 2 வித்தியாசமான காரியங்களை குறிக்கிறது. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், மக்களுடைய பல்வேறுமான பரிணாமங்கள். ஆனால் அந்த வார்த்தை தேவன் நன்மை செய்ய வேண்டுமானால், நம்பர் 1, your declaration is more important. உடைய அறிக்கை மிக முக்கியம். பல நேரங்களில நம்முடைய மனசு, நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே நமக்கு விரோதமாய் பேசுகிறது, நம்ம சோர்வுக்குள்ளாக்குறது, நம்மை பல நேரங்களில நம்மை செயல்பட முடியாமல் நம்மை தடுக்கிறது. ஆனால் தாவீதுடைய அந்த டேவிட் டிக்ளரேஷன், அவருடைய அறிக்கை என்னவென்றால், பிரகடனம் என்னவென்றால், துதிப்பேன். அந்த வார்த்தை ஸ்தோத்தரிப்பேன் என் வாயில் இருக்கும். கடினம் இருக்கும். எல்லாம் சாதகமா இருந்தால் இருக்கும் அல்ல, சாதகமா இல்லாவிட்டாலும் இருக்கும். துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், வார்த்தை இருக்கும், ஆலயம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். That must be a declaration. It is not a presumption, it is a confirmation. இருக்கும். இரண்டாவது, அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, I will praise the Lord in every situation. ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளும் என கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஆண்டவர் கிருபை கேட்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், வேதனையிலும், வறுமையிலும், ஏமாற்றத்திலும், பிரிவிலும், யாசித்தாலும் தூஷித்தாலும் உம்மை துதிக்கிற துதியை என் வாயில எப்போது வைத்துக் கொள்ள உதவி செய்யும். இரண்டாவதாக, அந்த துதிக்கிற வாழ்க்கையிலே there is a testimony, ஒரு சாட்சி இருக்கும். 4ஆம் வசனம், அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். துதிக்கிற உன்னை கர்த்தர் சாட்சியா வைப்பார். 4ஆம் வசனம், செவி கொடுப்பார், நீங்களாக்கி விடுவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்லை. தேவனை துதிக்கும் போது தோல்விகளுக்கு இடமே இல்லை. தோல்வி மாதிரி தெரியலாம், ஆனால் உன் துதி தோல்விகளை மாற்றும். உன் துதி எல்லாவற்றையும் மாற்றும். உன் துதி சம்பவங்களை மாற்றும், காரியங்களை மாற்றும். என்னுடைய 2வது குறிப்பு என்னவென்றால், டேவிட்ஸ் இன்விடேஷன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வதை நீங்கள் மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, தேவனே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் கேட்கிற 2 கேள்விகள். Why should I bless you? நான் ஏன் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும்? முதலாவது, 2 காரணங்களுக்காக கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஒன்று, அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஆசை மறுக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் மூலமாய் தேவ நாமம் மையப்பட வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், the reason why God bless, to bless others. Number 2, to glorify God. நீங்க ஒரு சின்ன கேள்வி, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் தேவனை மையப்படுத்துறீங்களா? தேவன் கொடுத்த நன்மை, தேவன் கொடுத்த வாழ்வு, தேவன் கொடுத்த சுகம், தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த ஜீவன், did you glorify God? மார்க் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவர்கள் தேவனை மையமைப்படுத்தினார்கள். அந்த திமிர்வாதக்காரன், அவர்கள் தேவனை மைமைப்படுத்தி. அப்படியானால் தேவன் உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்வது தேவனாம் மகிமைக்காக உன்னை உயர்த்தினது. அவர் தந்த வாழ்வு, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த வசதி, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த கிருபைகள் எல்லாமே to glorify God. மூன்றாவதாக நான் சொல்ல ஒரு வார்த்தை, அந்த 8ஆம் வசனம் இன்விடேஷன், 10ஆம் வசனம் பரிசுத்தவான்களே. அல்லது வார்த்தை 8ஆம் வசனம் பாருங்கள், 2வது கேளுங்கள். 8ஆம் வசனத்துல வந்து பாருங்கள். இன்விடேஷன். இதை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவன் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் உன் வாழ்க்கையில அன்பான நீ பெற்ற நன்மையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், வந்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த அனைவருடைய வாழ்க்கையில உலகத்திலே சொல்றாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இன்றைக்கு தேவன் நன்மைகளை பெற்ற அநேகர் அந்த நன்மைகளை சாட்சியாக இருப்பதில்லை. தேவன் நம்பி நமக்கு நன்மை செய்கிறார், உயர்த்துகிறார்,
ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அனைவருடைய வாழ்க்கையை துக்கமான ஒன்று, they are not loyal. தேவன் தந்த நன்மைக்கு சாட்சியா இருங்க. திரும்ப வார்த்தை படிக்கிறேன். அவன் சொல்லுகிற வார்த்தை, வந்து பாருங்கள். 8ஆம் வசனம், வந்து என்பதை ருசித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் the goodness of God with others. நீங்கள் பெற்ற நன்மைகளை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை. நான் சொல்ல விரும்புகிறேன், the instruction of God, தேவனுடைய அந்த வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். அதாவது 11ஆம் வசனம் 2வது சொல்கிறார், பாருங்கள். 2வது செவி கொடுங்கள். செவி கொடுங்கள். இது அன்பானவர்களே, பார்ப்பது முக்கியம் அல்ல, செவி கொடுப்பது முக்கியம். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் செவி கொடு மகனே. இன்றைக்கு அதிகமான துக்கமான ஒன்று, செவி கொடுக்கிற மக்கள் திருச்சபையில் இல்லை. யாரும் யாருக்கும் செவி கொடுப்பதில்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுப்பதில்லை. அநேக மனைவிமார்கள் கணவனுக்கு செவி கொடுப்பதில்லை. ஒரு சில மனைவிமார்கள். அதே போல விசுவாசிகள் ஊழியருக்கு செவி கொடுப்பதில்லை. திருச்சபை ஊழியர்கள் தங்கள் தலைவனுக்கு செவி கொடுப்பதில்லை. எல்லாமே ஒரு பெருமை, ஆணவம். பிளஸ்ட். நீ எவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, லிசன் டு தி லார்ட். வார்த்தையை செவி கொடுங்க, வார்த்தையை கேளுங்க. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு. அன்பானவர்களே, 19ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 19 வேதம் சொல்லுகிறது, there is no condemnation. உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 19ல, துன்பங்கள் வரும், ஆனால் துன்பங்கள் மத்தியில் உங்களை தேவன் பாதுகாப்பார். அதை மாற்றி சொல்வதால் கவனிங்க, people who are saved have no condemnation. ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் நியாய தீர்ப்பு இல்லை. அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். அதாவது அவர்களை குற்றம் 27ஆம் வசனம், ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நோ காண்டம்னேஷன். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவனை துதிக்கிற வாழ்க்கையில குற்றம் சுமராது. தேவனை உயர்த்த வாழ்க்கையில குற்றம் சுமராது. தேவனுக்கு சாட்சியா இருக்கிற வாழ்க்கையில குற்றம் சுமராது. தேவனுடைய வார்த்தை கேட்கிற வாழ்க்கையிலே குற்றம் சுமராது. அன்பானவர்களே, தேவனுக்கு சாட்சியாய் வாழும்போது நம்ம குற்றம் சுமராது. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும். இருளான நேரங்களில், பாதை தெரியாத நேரங்களில், கண்ணீரின் நேரத்தில், வருத்தத்தின் நேரத்தில், பாழ்வழி நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், அன்புடைய பிள்ளையே, ட்ரஸ்ட் தி லார்ட். அவர் நம்புங்கள். 4 வார்த்தை சொல்லுகிறேன், டிக்ளேர் யுவர் வேர்ட். உங்கள் வார்த்தைகளை பிரகடனப்படுத்த அறிக்கையிடுங்கள். துதிப்பேன், என் வாயில் இருக்கும், துதி இருக்கும், அவரை துதிக்க மேன்மை இருக்கும், இருக்கலாம் அல்ல இருக்கும். இரண்டாவது சொல்லுகிறேன், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. 3வது, அன்பானவர்களே, தேவன் செய்த நன்மைகளை அடுத்தவர்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்கிறேன், நன்மை பெற்றவர்கள் அடுத்தவர்கள் சொல்லவே இல்லை. உங்களாம் சமையல சாட்சி நேரம் இருக்கும், இப்ப சாட்சி நேரமே இல்லை. அப்படி சாட்சி கொடுத்தாரு, யாரும் சாட்சி சொல்றது இல்லை, தேவையில்லாது இல்லையா? கவனிங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். 4வதாக, அன்பானவர்களே, அடுத்தவர்களுக்கு போதியுங்கள். அதுக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆங்கிலம் சொல்லப்படுவது இன்ஸ்ட்ரக்ஷன். 11ஆம் வசனம், போதிப்பேன். போதியுங்கள். 1000 விளக்கங்கள் சொல்லலாம் மக்கள், ஆனால் தேவன் உங்களை போதிக்க வைத்திருக்கிறார். தேவன் சில நன்மைகளை சொல்லுங்க, பாருங்கள், வந்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், செவி கொடுங்கள். இதெல்லாம் போதனை. வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, யூ டீச் யுவர் சில்ட்ரன். ஒரு பிள்ளைகளுக்கு போதியுங்கள், சக மனிதருக்கு போதியுங்கள், சக நண்பர்களுக்கு போதியுங்கள். அதே ஒரு தொழிலாக எடுத்து சொல்லல. தேவன் வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் வேற வரைக்கும், மருத்துவமனையா இருக்கலாம், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவா இருக்கலாம், எதுவும் பிரயாணம் பண்ணலாம். அங்கதான் வெட்கம் அதிகமாக தலை தூக்குகிறது. வெட்கம் தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, இருளில் இருந்தேன், அந்த காலத்தில் இருந்தேன்,
தள்ளாடி நடந்தேன், என்னை தூக்கி எடுத்தார். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. ஏழை கூப்பிட்டார், என்னுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இத்தனை இடுக்கங்கள் வாழ்க்கையில சுகமான வாழ்வு, நலமான வாழ்வு, மேலான வாழ்வு, மகிமையான வாழ்வு. அன்பார்களே, always instruct what the Lord has done in your life. உங்கள் செய்தியை போதியுங்கள். இதன் எதிர்பார்க்கதெல்லாம் ஒன்றுதான், செய்த நன்மைகள். அவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள், விசித்து பாருங்கள், கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அந்த வார்த்தை கவனிங்க, செவிகொடுங்கள், 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 வந்து பாருங்கள், கீழ்ப்படியுங்கள். Instruct the word to the people. கடைசியாக ஒரு வாழ்க்கையின் முடிவு, the conclusion of your life, குற்றம் சுமத்தப்படுவதில்லை. உலகமே உங்களுக்கு குற்றம் சுமத்தலாம், ஆனால் சிலுவைக்கு வந்த உடனே உங்களுக்கு குற்றம் சுமத்த முடியாது. இதான் யோவான் வாசிக்கிறோம். அவர் சொல்ல, ஆண்டவர் சொன்னார், அவன் நிமிர்ந்து, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது கல்வியை கடவன். கல்லறிகிற உலகத்துல அன்பானவர்களே, ஆண்டவனை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர், நோ காண்டம்னேஷன். உலகமோ உறவுகளோ, அந்த வார்த்தை படிக்கிறேன், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சும. ஒரு நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை உன்னை நீதிமானாக்குகிறார். அது மட்டுமல்ல, உன்னை தேவ நீதியாய் மாற்றுகிறார். கவனிக்க வேண்டும், உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். உன் மூலமாக தேவ நீதி வெளிப்படுத்துகிறார். As a reason God bless you. உன் ஆசீர்வாதத்துக்கு காரணமே இதுதான். அவசரத்தில் எல்லாபத்திலிருந்து விடுவிக்கிறார். அநேக துன்பங்கள் இருக்கலாம், பட் ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, the conclusion of your life, no condemnation. இப்படி சொல்ல புரியும், அதாவது deliverance from condemnation, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை. குற்றப்படுத்துற உலகத்தில் குற்றப்படுத்துற மக்கள் ஏராளம். ஊழியனை நாள்தோறும் குற்றப்படுத்த, அதே சிலருக்கு ஒரு பொழுதுபோக்கு, அதே சிலருக்கு ஊழியம். ஆனால் சொல்கிறது, there is no condemnation. தெரியுமா? துதிக்கும் போது, அறிவிக்கும் போது, ஜனங்களுக்கு போதிக்கும் போது, அன்பானுடைய தேவனுடைய அழைப்பு ஜனங்களுக்கு சொல்லும் போது, வாழ்க்கையில குற்றம் இல்லை, குற்றம் சுமராது. நீதிமானாக்கப்படுவது மட்டுமல்ல, உங்களை தேவ நீதியாக கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்தரல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 34ஆம் சங்கீதத்தில் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், விடுவிக்கிறீர், செவி கொடுக்கிறீர், உயர்த்துகிறீர், பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில மேன்மையான இடத்துக்களை கொண்டு போகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பகுதியில உம்மை துதிக்க, உம்மை அறிவிக்க, ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல, முடிவாக குற்றமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிக்கும் வாழ்க்கையை தாரும், அறிவிக்கிற வாழ்க்கையை தாரும், ஒரு தீர்மானத்தின் வாழ்க்கையை தாரும், ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை தாரும். கிருபைதாங்க ஆண்டவரே. பயம், வெட்கம் எல்லாவற்றையும் விடுதலையாக்குங்கய்யா. பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அந்த வெட்கமில்லாத ஒரு வாழ்க்கை, பவுலுடைய சொல்வது போல, நான் கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அந்த வெட்கப்படாத வாழ்க்கையை தாரும். நீங்கள் ஆசீர்வதித்ததே மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசிரியமா இருக்க, ஒரு நாமத்தை மையப்படுத்த, அதே வாழ்க்கையில் லக்கா இருக்கட்டும். ஆசிரியப்பட்டதனாலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கவும், பரலோக தேவனுக்கு மகிமை கொண்டு வரவும், உங்களுடைய வாழ்க்கை செய்கை எல்லாமே தேவனுக்கு மகிமை கொண்டு வர உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும், நன்மைகளால் தரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவங்களை ஆசீர்வதிப்பதே, உங்களை விடுவிப்பது, உங்களை உயர்த்துவது அடுத்தவர்களுக்காக மட்டுமல்ல, தேவரா மகிமைக்காக. So bless others and glorify the Lord. அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God bless you. இந்த செய்தி குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை இந்த ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த இணையதள ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஊடக ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இதை பணிபுரிகிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானம், தேவனுடைய கிருபை, இன்னும் அவருடைய அறிவை ஆண்டு அதிகமாய் தந்து, இன்னும் ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளே இதை செயல்படுத்த
எங்களுக்கு ஜெபிக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.